கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அங்குச்செட்டிப்பாளையம் புதுநகர் பகுதியில் ஆதிதிராவிட மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 40 ஆண்டு காலமாக பட்டா இல்லாமல் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பட்டா கேட்டு அப்பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாகவே போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அரசுக்கு சொந்தமான இடத்தை கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றி பட்டா தருவதாக அதிகாரிகள் கூறியதால் கடந்த மாதம் கோட்டாட்சியர் மற்றும் போலீசார் முன்னிலையில் வீடுகளை இடித்து அகற்றினர். பட்டா வழங்க கோரி அதிகாரிகள் கடந்த ஒரு மாதமாக வலியுறுத்தி வருவதால் ஆனால் பட்டா வழங்காமல் ஏமாற்றி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அதே பகுதியில் மக்கள் கொட்டகை அமைத்தும் தங்கியிருந்த நிலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக குழந்தைகள் மற்றும் பெண்கள், பொதுமக்கள், முதியோர்கள் என அப்பகுதியில் கடும் சிரமத்துக்குள்ளாகினார்கள். இதற்கிடையில் கடந்த ஆதிதிராவிட மக்கள் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உணவு சமைத்தும் மாணவர்கள் கையில் புத்தகங்களை ஏந்தியும் வைத்தும் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவரை இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் பண்ருட்டி டிஎஸ்பி மற்றும் வட்டாட்சியர்கள் அப்பகுதி மக்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் அப்பகுதி மக்கள் எங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் பட்சத்தில் தான் இப்பகுதியிலிருந்து நாங்கள் கலந்து செல்வோம், இல்லை என்றால் நாங்கள் மீண்டும் போராட்டத்தை தொடரும் என்று கூறியதால் அப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது.